வணக்கம். வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவோட கண்டினியூவேஷன். ஸோ நான் இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் டேரெக்டாக நான் சப்ஜெக்ட்டில் போயிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரஷ் கட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ப்ரஷ் கட்டர் இது வந்து நம்ம கம்பெனிக்கு மட்டும் பொருந்தாது. நீங்கள் எந்த பிராண்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் இதை ஒரு நாலேஜாக நீங்கள் இதை கெயின் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரஷ் கட்டர்னால் அதை எப்படி யூஸ் பண்ணணும் ப்ராப்பராக, அதில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதில் என்னென்ன சர்வீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணணும், அதில் சில பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து அதை நீங்களே எப்படி சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஒரு பொருள்னாலும் நீங்கள் அதை ப்ராப்பரான முறையில் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட லைஃப் உங்களுக்கு நல்லா வரும். எல்லாத்துக்குமே ஒரு ஐடியல் ஒர்க்கிங் சிஸ்டம்னு இருக்குது. அந்த சிஸ்டமை நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். நாங்கள் இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை ஃபார்மர்ஸ்க்கு நம்ம எஜுகேட் பண்ணுறோம், அதோட அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறோம், அதோட யூசஸை சொல்லித்தரோம், அந்த யூசஸை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி தொழில் முனைவோடு ஆக்கலாங்கிறத சொல்லித்தரோம். அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் அவர் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை, அந்த மிஷினில் ஃபேஸ் பண்ண இயந்திரத்தில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை அவரை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாங்கிறதையும் நம்ம சொல்லித்தரோம். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ப்ரஷ் கட்டரோட மெயின்டெனன்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம அந்த ஆயில் கேப் ரிமூவ் பண்ணிவிட்டு 20W40 இன்ஜின் ஆயில் 100 ml நம்ம ஊற்றணும். ஆயிலும் ஃபியூலும் எப்பயுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக மிஷின் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஊற்றுங்க. அதே மாதிரி அது உள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினை தலைகீழாக கவுத்துறதோ சாய்க்கிறதோ எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. அதுக்காக தான் ஃபுல்லாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இதை ஊற்ற சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபியூவல், பெட்ரோல் வந்துட்டு நம்ம அது பெட்ரோல் கேப் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். பெட்ரோல் வாங்க போகிறப்ப நிறையா விவசாயிகள் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, நம்ம வாட்டர் பாட்டில் கேனில் வாங்க போகிறாங்க, அதுக்குள்ளே தண்ணி இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இருக்கப்போ நம்ம இன்ஜினோட லைஃப்பை அது கம்மி பண்ணிடும். ஸோ முடிந்த அளவுக்கு பெட்ரோல் கேன் எப்போயுமே தனியாக வச்சுக்கோங்க. அந்த பெட்ரோல் கேனுக்குள்ளே தண்ணி எதுவும் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும், அதில் மேலே இருக்கிறது வந்து ஆஃபு, கீழே இருந்தால் ஆனு. நம்ம கீழே ஆன் பண்ணணும். அதுலேயே மார்க்கிங் இருக்கும் நமக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபியூவல் பம்பை நம்ம ஒரு 2-3 டைம் ப்ரெஸ் பண்ணணும். ஃபியூவல் பம்ப் ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சோக் இருக்கும். சோக்கு வந்துட்டு கீழே இருந்தால் ஆஃப் பொசிஷன், மேலே இருந்தால் ஆன் பொசிஷன். நீங்கள் மேலே ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சோக்கை ஆஃப் பண்ணிடணும். சோக்கிலே வச்சு ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட லைஃபு உங்களுக்கு கம்மியாயிரும். ஸோ சோக்கை எப்போயுமே ஆன் பண்ணிவிட்டு திரும்பியும் கீழே ஆஃப் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரீகாயில் ஸ்டார்டிங். இந்த ஸ்டார்டிங் வந்துட்டு எப்போயுமே ரீகாயிலை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி அவர் இழுக்கிற மாதிரி பொசிஷன் ஸ்ட்ரெயிட்டாக மேலே இழுக்கணும். சில பேர் அப்படி இருக்க பொசிஷனில் இன்ஜினை வச்சுட்டு கிராஸாக 45 டிகிரி கிராஸாக இழுப்பாங்க. அது மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ரீகாயில் கையோட கழிஞ்சு வந்துடும். ஸோ இதை ரீகாயிலை மட்டும் எப்போயுமே ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவர் இழுக்கிற அதே பொசிஷனில் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மேலே இழுக்கணும், பொறுமையாக இழுக்கணும். இப்போ பேசிக்காக மிஷின் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இன்ஜின் ஆயில் ஊற்றணும், எப்படி ஃபியூல் ஊற்றணும், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர் என்ன பண்ணணும், ஸ்விட்சை ஆன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபியூவல் பம்ப் ப்ரெஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சோக்கை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சோக்கை ஆஃப் பண்ணுறது, அப்புறம் ரீகாயில் பொசிஷன் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுதான் கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இப்போ சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம இதெல்லாம் ஒழுங்காக பண்ணாட்டி, இப்போ வண்டியோட ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வந்தாலோ இல்லை திடீர்னு உங்களுக்கு இந்த ஷாஃப்ட்டு இல்லை அது பிளேடு சுற்றலை அப்படின்னு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தால் அதை நீங்களே எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட். ஸ்டார்ட் ஆகலை அப்படிம்பாங்க. ஒரு ப்ரஷ் கட்டர் எப்போல்லாம் ஸ்டார்ட் ஆகாமல் போகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் மெயினாக வந்து ஃபியூவலில் எய்தர் தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கும் இல்லை ஆயில் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த 4 ஸ்ட்ரோக் இன்ஜினுங்கிறப்ப ஸோ அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஆயில் கேனில் வாங்கியிருந்தீங்கன்னா அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரும், ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வரும். அது மாதிரி வரப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது வந்துட்டு ஏர் ஃபில்டரும் கார்பரேட்டரும் நம்ம க்ளீன் பண்ணி போடணும். இதே மாதிரி மிஷினை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் இந்த ப்ராப்ளம் நமக்கு வரும். ஸோ இதை எப்படி கழட்டி எப்படி க்ளீன் பண்ணி போடுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ அவர் கழட்டி அந்த பிளாக் போர்ஷனை கழட்டி உள்ளேருந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஆரஞ்சு கலர் எடுத்தார். அதுதான் வந்து ஏர் ஃபில்டர். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க நட்டை கழட்டணும்.
ஸோ இப்போ ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது தான் கார்பரேட்டர். அந்த கார்பரேட்டர் எப்படி கழட்டி அதை எப்படி க்ளீன் பண்ணி போடணுங்கிறத இப்போ பார்க்கலாம். கார்பரேட்டர் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கார்பரேட்டருக்கு வெளியே பாடியில் இருக்க டஸ்ட்டு இல்லை மண் அது மாதிரி எதாவது எடுக்கலாம். அதனாலே வண்டி மிஷின் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கலாம். அது மாதிரி இருக்கப்ப அதை வெளியே ஒரு டைம் பெட்ரோல் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. ரொம்ப நாளாக மிஷின் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலோ அது மாதிரி இந்த மாதிரி ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் நமக்கு வரலாம். ஸோ அது மாதிரி டைமில் நம்ம ஃபஸ்ட்டு வெளியே ஃபுல்லாக பெட்ரோல் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே கழட்டி நம்ம க்ளீன் பண்ணணும். உங்களுக்கு கார்பரேட்டர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் கட்டை பொறுத்தளவுக்கு இந்த நெட்டை நீங்கள் எப்போ ரிமூவ் பண்ணுறப்பையும் டைட் பண்ணுறப்பையும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண. ரொம்ப அக்ரெசிவாக இல்லை ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணால் உள்ள த்ரெட்டு உங்களுக்கு போயிடும். ஸோ எல்லா பொருளுமே நம்ம எவ்வளோ ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுறோமோ அந்தளவுக்கு லைஃப் நமக்கு வரும். கார்பரேட்டர் உள்ளே இருக்க பார்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு வெளியே ஃபுல்லாக பெட்ரோலில் வாஷ் பண்ணிக்கிறோம். அப்புறம் உள்ளே இருக்க பார்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுறோம். ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பொறுமையாக ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம கார்பரேட்டர் பார்ட்ஸ் கழட்டினதுக்கப்புறம் சென்டரில் இருக்க தான் ஃபியூவல் நாசல். இது கம்ப்ளீட்டாக ஒரு டைம் ஏரை வச்சு நீங்கள் ஏர் அடிச்சுட்டு உள்ளே அந்த நாசலுக்குள்ளே முடிஞ்ச ஒரு சின்ன ஊசி மாதிரியாக இருந்தால் ரொம்ப ஹார்டாக குத்தக்கூடாது. லைட்டாக உள்ளே விட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே டஸ்ட் அடிச்சிருந்தால் அது க்ளீன் ஆகிரும். அங்கே சைடில் இருக்க ஹோல்ஸு உங்களுக்கு மேலே இருக்க ஹோல்ஸு எல்லாத்துலேயுமே நம்ம ஏர் அடித்து நம்ம க்ளீன் பண்ணணும் டஸ்ட்டை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஹோல்ஸ் இருக்கும். அதே மாதிரி சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஃபியூவல் உள்ளே போகிற இடம் அந்த ஃபியூவல் பம்ப் பண்ணுற இடம் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம ஏர் அடித்து நம்ம அதை க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். இதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லா ஹோல்ஸும் நீங்கள் ஏர் அடித்து நீங்கள் இப்போ க்ளீன் பண்ணணும். இதுலேயும் ஒரு டைம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஹோல்ஸு ப்ளஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்க ஹோல்ஸு எல்லாமே ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் வாய் வச்சு நீங்கள் ஊதி பார்த்துக்கோங்க. அது ஏர் உங்களுக்கு மூவ் ஆகுதா, ஏர் போகுதா இல்லையான்ட்டு. உள்ளே ஏதாவது டஸ்ட் எதாவது அடிச்சிருந்தா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏர் போகுதா இல்லையான்னு. மேலே ஒரு சின்ன ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேஸ்கெட் வைக்கணும். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கு இந்த கேஸ்கெட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட்டு ஃபியூவலில் வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா அதில் ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் அது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். கேஸ்கெட் அசம்பிள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த பார்ட் எடுத்து நம்ம மேலே வைக்கிறோம். கார்பரேட்டர் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் அதோட பழைய பொசிஷனுக்கு நம்ம அப்படியே அதை ஃபிட் பண்ணுறோம் உள்ள. இப்போ கார்பரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த நட்டு டைட் பண்ணிவிட்டு அடுத்து ஏர் ஃபில்டர் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் ஃபியூவலில், அதை போடலாம். அதே மாதிரி இந்த ஆக்சிலேட்டர் கேபிள், அந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் கேபிள், அந்த எர்த் கேபிள் ஒரு டைம் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணுறப்ப ஏதாவது ரிமூவ் ஆகிருந்தால் ஃபஸ்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் பெட்ரோல் ஃபியூவலில், அதை நீட்டாக பெட்ரோலில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஏர் ஃபில்டரை வச்சுட்டு அதை நம்ம அப்படியே பேக் பண்ணிடலாம். இந்த கவர் அவுட்டர் கவரை நம்ம அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும்.
இப்போ நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டு ஸ்பார்க் ப்ளக்கு நம்ம க்ளீன் பண்ணி போடணும். ஸோ அதுக்கு மேலே அந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள ஸ்பார்க் ப்ளக் கழட்டி நம்ம க்ளீன் பண்ணி போடணும். மேலே அந்த டாப் கவர் ரெட் கலர் கவர் ரிமூவ் பண்ணுறோம். அந்த ஸ்பார்க் ப்ளக் அவர் காமிக்கிறது தான் ஸ்பார்க் ப்ளக்கு. அதை நம்ம கழட்டி க்ளீன் பண்ணி போடணும். ஸ்பார்க் ப்ளக்கை நம்ம இப்போ கழட்டிட்டோம். அதை நம்ம க்ளீன் பண்ணி போடணும். அதில் கார்பன் இருக்கும், ஆயில் இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு அந்த ஸ்பார்க் இக்னிஷன் ஆகாது ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வந்தால் அதை க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி அதே மாதிரி அதை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்பார்க் ப்ளக்கை க்ளீன் பண்ணி போட்டும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை, இப்போ 1 இயர் 2 இயர் கழிச்சு ஏதோ தேய்மானமாகி உங்களுக்கு இன்ஜின் ரொம்ப ஹீட்டாக ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு இங்கே 2 இண்டக்ஷன் காயில் இருக்கும். அது சைடில் 2 நெட் இருக்கும். அந்த 2 நெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இண்டக்ஷன் காயிலும் மேலே இருக்க இண்டக்ஷன் காயிலும் கீழே இருக்க இண்டக்ஷன் காயிலும் ரொம்ப எங்கேஜ் ஆகிருந்தால், இல்லை நீங்கள் மிஷினை ஃபிசிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஏதாவது மிஷின் சப்போஸ் கீழே விழுந்து அது மாதிரி எங்கேஜ் ஆகிருந்தால் உங்களுக்கு இன்ஜின் ஹீட் அதிகமாக ஆரம்பிக்கும். அது மாதிரி ஆச்சுன்னா உங்கள் அந்த இண்டக்ஷன் காயில் 2 இண்டக்ஷன் காயிலுக்கு நடுவில் ஒரு சின்ன விசிட்டிங் கார்டு லெவலுக்கு நம்ம கேப் வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்பார்க் ப்ளக் வந்து ஸ்பார்க் ஆகலை, நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டு ஸ்பார்க் ஆகாட்டி அந்த கேப்பை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆயிரும். இதெல்லாம் யூஸ்வலி எந்த ஒரு கம்பெனிக்காரங்களுமே சொல்ல மாட்டாங்க. இது நம்ம ப்ரஷ் கட்டருக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் எனி பிராண்ட் ப்ரஷ் கட்டர் வச்சுருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் டைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகாயில் 2 டைம் லைட்டை இழுத்து அது ப்ராப்பராக சுற்றுதானுங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கவரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே பிளேடு மாட்டியிருக்க போர்ஷனில் உங்களுக்கு ரொம்ப நாள் தேய்மானத்துக்கு அப்புறம் அதை கரகரன்னு சவுண்டு வரதாதோ இல்லை இடையிற மாதிரி சவுண்டு வந்துச்சுனாலோ உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரீஸ் வைக்கணும். ஜஸ்ட் இந்த நெட்டை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே க்ரீஸ் மட்டும் வச்சிங்கன்னா போதும். ஏன்னா எப்போ இந்த லூப்ரிகண்ட் உங்களுக்கு கம்மியாகுதோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு சவுண்டு வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரீஸ் மட்டும் வச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம வர்ஷா ப்ரஷ் கட்டரை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இதில் எப்படி ஃபியூயல் ஊற்றணும், ஆயில் எப்படி ஊற்றணும், ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் என்ன, அதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன இஷ்யூஸ் என்னென்ன வரலாம், அது வந்தால் நீங்களே எப்படி சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இது சின்ஸ் இட்ஸ் இன்ஜின்கிறனால இன்ஜின் ஆயில் சர்வீஸ் கம்பல்சரி. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 5 ஹவர்ஸ்க்கு அந்த 100 ml ஆயிலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. நீங்கள் எங்கே ஆயில் ஊற்றுறீங்களோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கவுத்தி நம்ம ஆயிலை வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் டைம்லேருந்து எவ்ரி 10 ஹவர்ஸ் நம்ம இன்ஜின் ஆயில் 20W40 இன்ஜின் ஆயிலை நம்ம சேஞ்ச் பண்ணணும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணுற விதமோ அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுற விதமோ அதை பொறுத்து தான் அந்த பொருளோட லைஃப் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நாங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ டெக்னிக்கலாக ஒரு ப்ரஷ் கட்டரை எந்த அளவுக்கு நீங்களே அதில் ப்ராப்ளம் வராது, வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ரெடி பண்ணிக்கலாங்கிறத நாங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கே சொல்லி கொடுத்துருவோம். இது மாதிரி தமிழில் எனக்கு தெரிஞ்ச வேறு எந்த கம்பெனிஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் கொடுத்து நான் பார்த்ததில்ல. இப்போ இந்த ப்ரஷ் கட்டர் மெயின்டெனன்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் சிலது இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கார்டு வந்து ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். நாங்கள் பார்க்குற நிறைய இடத்துல என்ன ஆகுதுன்னா இதை வந்துட்டு ஒரு அருவாள் மாதிரி இல்லை ஒரு கிரிக்கெட் பேட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு போட்டு அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கிறப்ப இந்த கார்டு பெண்ட் ஆகலாம், இந்த பிளேடு பெண்ட் ஆகலாம், இல்லை சில பேர் ரொம்ப ஹார்டாக அடிக்கிறப்ப இந்த ஷாஃப்டே பெண்ட் ஆகலாம். ஸோ இதுவும் ஒரு மிஷின் தான். அந்த மிஷினோட கெப்பாசிட்டி எந்தளவுக்கு வேலை செய்யுமோ அதுதான் அந்தளவுக்கு வேலை செய்யும். ஸோ ரஃப் யூஸ் பண்ணாமல் ஜென்டிலாக கொண்டு போய் பக்கத்தில் கட் பண்ணுறப்ப நம்ம ஹேண்ட் மூமெண்ட்டே ரொம்ப எந்தளவுக்கு ஜென்டிலாக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு ப்ராடக்டோட லைஃப் வரும். அதே மாதிரி இந்த பிளேடு வந்து கல்லில் அடிக்காமல் பார்த்துக்கோங்க. சில பேர் ஒரு மூமெண்ட் கண்ட்ரோல் இல்லாமல் போய் நிலத்தில் போய் கல்லில் அடிச்சிடுறாங்க. அது மாதிரி கல்லில் அடிக்கிறப்ப அந்த வைப்ரேஷன் டைரெக்டாக வந்து நம்ம இன்ஜின் அஃபெக்ட் பண்ணும், இன்ஜினோட லைஃபு உங்களுக்கு பாதிக்கும்.
சின்ஸ் இட்ஸ் ஒரு மெக்கானிக்கல் பார்ட்டுங்கனால கண்டினியூஸாக எல்லாமே ரொட்டேஷன்ஸே இருக்கனால நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் எல்லா நட்டு போல்ட்டும் டைட்டாக இருக்கான்னு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு இந்த பிளேடெல்லாம் வந்து கண்டினியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டான ரொட்டேஷனில் சுற்றிட்டு இருக்கனால அதை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நமக்கு சேஃப். இதே போல் எல்லா நட்டு போல்ட்டுமே இந்த மிஷினில் இருக்க எல்லா நட்டு போல்ட்டுமே நீங்கள் பீரியடிக்கலாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி போடுறது, ஸ்பார்க்கில் க்ளீன் பண்ணி போடுறது, இது மாதிரி இதை மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ப்ரஷ் கட்டரை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மிஷின். இதையும் தாண்டி உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க 2 வீலர் மெக்கானிக் கிட்ட நீங்கள் காமிச்சிங்கனாலே போதும், அவங்களே இதை ப்ராப்ளமாக சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்களோட மெயின் நோக்கமே தான், இந்த பொருள் மட்டும் கிடையாது, எவ்ரி விவசாயம் சார்ந்த டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை என்றைக்கு ஒரு விவசாயிகள் வந்து ஃபுல்லாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ண வேண்டி இருக்க சூழ்நிலை வராது, அது தேவையும் இல்லை. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயுமே கம்ப்ளீட் டெக்னிக்கல் நாலேஜ் ஷேரிங்கை நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரஷ் கட்டருக்கு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எங்களுக்கு கீழே இருக்க சேல்ஸ் டீம் நம்பரை தரோம், அந்த டீமை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அதை கொரியர் பண்ணி விட்ருவோம். இதே மாதிரி இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணலாம். என்ன ஸ்பேர்ஸ் வேணும்னு சொன்னாங்களோ அதுக்கான அமௌண்ட் சொல்லுவாங்க, அதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதுவும் நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். எங்ககிட்ட இந்த ப்ரஷ் கட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் சாஃப் கட்டர்ஸ், மில்கிங் மிஷின்ஸ், க்ரீம் செப்பரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு ப்ரெஷர் வாஷர்ஸ், கவு மேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆடு மாடு கோழி பண்ணைக்கு தேவையான அனைத்து இயந்திரங்களும் இருக்குது. அதே மாதிரி விவசாயம் சார்ந்த இயந்திரங்கள் ஒரு விதை விதைக்கிறதுலேருந்து அதை அறுவடை பண்ணுற வரைக்கும் A to Z கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்ம தரோம். இது மட்டும் இல்லாமல் கோகனட் ப்ராசஸிங் மிஷினரிஸ், டைரி ப்ராசஸிங் மிஷினரின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற பிராண்ட் ப்ரஷ் கட்டர்ஸ் வச்சுருக்கோம், நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் டெக்னிக்கலாக ஒரு ப்ராடக்ட்டை பற்றி அவங்க எப்படி யூஸ் பண்ணணும், அதில் வர சின்ன சின்ன இஷ்யூஸ் அவங்களே எப்படி சார்ட் அவுட் பண்ணிக்கலாங்கிறத தெரியும். இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரஷ் கட்டர் உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே நாங்கள் சர்வீஸ் டீம் நம்பர் தரோம், அதே மாதிரி கஸ்டமர் கேர் டீம் நம்பர் தரோம். நாங்கள் மண்டே டு சாட்டர்டே 9:30 ஈவினிங் 6:30 வரைக்கும் எங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸு. இந்த ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் கூப்பிட்டு உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் கேட்கலாம். அவங்க ஒவ்வொரு காலோ இல்லை ஒவ்வொரு வீடியோ காலோ உங்களுக்கு கைட் பண்ணி உங்கள் சந்தேகங்களுக்கு அவங்க பதில் அளிப்பாங்க. வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.